God. கார்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் வந்திருக்கிற உங்கள் மேலே தேவனுடைய கிருபை பூரணமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் என்னை அன்போடு அழைத்த சபையினுடைய போதகர் பாஸ்டர் சாம் அவர்களுக்காகவும் அருமை பாஸ்டர் அவர்களுக்காகவும் குடும்பத்தார் ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய திருவுள சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்று மாலையும் நாம் இங்கே கூடி வந்தோம். இன்றைக்கு காலையிலேயும் தேவ சமூகத்தில் கூடி வந்து அவருடைய வசனங்களை தியானிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இவ்வளவு நேரம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்ததான இந்த திரைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது சரித்திரபூர்வமான உண்மை. அவர் ஒரு கட்டுக்கதையோ கற்பனை கதாபாத்திரமோ அல்ல. இந்த பூமியை வந்து பிறந்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினது சரித்திரபூர்வமான உண்மை. ஆமென். இப்படிப்பட்ட சரித்திர நாயகரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த சிலுவை குறித்ததான காரியங்களை நாம் தியானிக்கிறது அது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் இதை நினைவு கூற அவர் சொன்னார். என் பிறந்த நாளை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லவில்லை, என் பாடுகளை நினைவு கூறுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு தேவ பலனை நமக்கு கொண்டு வருகிறது. சிலுவை பற்றிய உபதேசம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. வேதத்தினுடைய கருப்பொருள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது தான். அதுதான் வேதத்தினுடைய கருப்பொருள். அது மாத்திரமல்ல, இயேசு இந்த பூமியில் ஆற்றின திருப்பணியின் சிகரமே இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த தருணம்தான். தேவனுடைய அன்பின் உன்னத வெளிப்பாடு இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்டதுதான் தேவன் மனுக்குலத்தின் மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவார், நமக்காக அடிக்கப்படுவார் என்று பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுகிற நாளாய் இந்த நாள் இருக்கிறது. பாவ மனிதனுக்கும் பரிசுத்த தேவனும் சந்தித்த ஒரு இடம் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நிமிடம்தான். பாவ மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு நெருக்கத்தை சிலுவை மரணம் நமக்காக உண்டாக்கினது. பாவத்தின் அருவருப்பும் பரிசுத்தத்தின் அவசியத்தையும் இந்த சிலுவை மரணம் நமக்கு காண்பிக்கிறதாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை மரணம் என்பது உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டதாக வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தில் காலம் நிறைவேறின போது இயேசு நமக்காக மரித்தார் என்று வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல சிலுவை மரணம் என்பது பொனிஷியா என்று சொல்லப்பட்ட தேசத்திலே தான் சிலுவை மரணத்தை மாபெரும் தேச துரோகிகளுக்காக மாபெரும் குற்றம் சாட்டினவர்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையாக கருதப்பட்டது. பிற்காலத்தில் ரோமர்கள் இந்த சிலுவை மரணம் ஒரு கொடூரமான மரணம் என்று சொல்லி தேச துரோகிகளுக்கு இந்த சிலுவை மரண தண்டனையை கொடுத்தார்கள். இதற்கு முன்பதாக ரோமர்கள் எப்படி ஜனங்களை கொன்றார்கள் என்றால், ஒரு மனிதனுக்கு அதிக கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிறவன் குற்றஞ்சாட்டப்பட்டவன் அவனுடைய முதுகிலே ஒரு செத்த பிரேதத்தை கட்டிவிடுவார்கள். கையோடு கை, காலோடு கால், சரீரத்தோடு சரீரமாக சேர்த்து செத்த பிரேதத்தை ஒரு மனிதனுடைய உடலில் கட்டிவிட்டு அவன் தூங்கும்போது பிரேதத்தோடு தான் தூங்கணும், அவன் எழும்பும்போது பிரேதத்தோடு தான், சாப்பிடும்போது பிரேதத்தோடு தான். இப்படி ஒரு கொடூரமான தண்டனை அந்த நாட்களில் ரோம் அரசாங்கம். இந்த தண்டனை அந்த பிரேதத்தில் உள்ள அந்த சரீரம் அழுகி
அதிலேருந்து வருகிற புழுக்கள் இவன் சரீரத்திற்குள்ளே போய் இவனையும் கொஞ்சம் கொஞ்சமாய் கொன்றுவிடும். அது மட்டுமல்ல, இந்த தண்டனை இவனுக்கு மாத்திரமல்ல, இவனை சுற்றியுள்ள அநேகருக்கு பிரச்சனை வருகிறபடியினால் அந்த தண்டனையை மாற்றித்தான் சிலுவை தண்டனையை அவர்கள் தேச துரோகிகளுக்கும் ராஜ துரோகிகளுக்கும் கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட ரோமருடைய காலத்திலே தான் இயேசுவுக்கு இந்த சிலுவை மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சிலுவை மரணம் என்பது அது ரோமர்களுக்கு இழிவின் சின்னம், அது கிரேக்கர்களுக்கு பைத்தியத்தின் சின்னம், அது யூதர்களுக்கு சாபத்தின் சின்னம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது வெற்றியின் சின்னம், அது மகிமையின் சின்னம். அல்லேலூயா. சிலுவை என்பது ஒரு பரிசுத்தத்தின் சின்னமாய் ஆண்டவர் அதை மாற்றி போட்டார். 3 வகையான சிலுவைகள் உண்டு. டி வடிவிலான சிலுவை, எக்ஸ் வடிவிலான சிலுவை, பிளஸ் வடிவிலான சிலுவை. இப்படி பல விதங்களிலே சிலுவைகளிலே ஜனங்களை சாகடித்தார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அவர் ஜீவனை கொடுத்தார் என்பது உண்மை. ஆனால் இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசப்போகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், இயேசு சிலுவையில் மரித்தார் சரிதான், ஆனால் நம்ம இயேசுவுக்காக என்ன செய்கிறோம் அது முக்கியம். ஆமென். இயேசு சிலுவையில் மரித்தார், இயேசு சிலுவையில் மரித்தார்னு சொல்லிட்டு போகிறது சரியா? இல்லட்டா இயேசுவை போல ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நீங்கள் வாசிப்பில்லையானால், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். வேதம் சொல்லுகிற இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். எதற்காக அப்படின்னா, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு அவர் மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு சிலுவையிலே நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். கிறிஸ்துவும் எப்படி நமக்காக பாடுபட்டாரோ அப்படி ரட்சிக்கப்பட்ட நாமும் கிறிஸ்துவுக்காக பாடுபடும்படி, கிறிஸ்துவுக்காக அவரை போலவே வாழும்படி நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. இயேசுவை போல இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசு எப்படி பாடுபட்டார், இயேசு எப்படி துக்கங்களை சுமந்தாரோ அதை போல சிலுவையில் நாம் அறையப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவருடைய அதாவது 2 விதமான அழைப்பு. ஒன்று, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாரும் என்கிட்ட வாங்கன்றது ஒரு அழைப்பு. அது முதல் அழைப்பு. 2வது ஒரு அழைப்பு இருக்குது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இது 2வது அழைப்பு. என் பின்னே வாருங்கள் என்று சொன்னவர் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டுதான் என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவனவன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னா அவனவனுக்குரிய பாடோடு துன்பங்களோடு துக்கங்களோடு தான் என்ன செய்யணும், இயேசுவை பின்பற்றணும். முதலாவது வர்றவங்களுக்கு அவங்களுக்கு நன்மை. ஆனால் 2வது அழைப்புக்குள்ளே என் பின்னே வாருங்கள் என்று சொன்னாரே, அப்படி வரும்போது தேவ ராஜ்யத்திற்கு நாம் நன்மையாக மாற முடியும், இயேசுவுக்கு நாம் நன்மையாக மாற முடியும். அப்போ இயேசுவின் பின்னே போகிற நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் போக முடியும். ஆமென். அப்போ நமக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? இப்போ ஒரு தவறான உபதேசம். என்ன உபதேசம் தெரியுமா? இயேசு உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, நீங்கள் பாட்டிலே அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு வஞ்சிக்கிற உபதேசம் சொல்லப்படுகிறது. இயேசு செய்து முடித்தார் தான், உண்மைதான். ஆனால் இயேசுவை போல நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி கர்த்தர் நம்மை என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். சரி, இந்த இயேசுவை போல நாம் வரணும்னா மத்தேயு 16:24 தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் வர வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லை, ஆனால்
அப்படி வரலனா அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல அப்படின்னு சொல்கிறார். அவன் எனக்கு பாத்திரவான் அல்ல. சிலுவை எடுத்துக்கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும்? வரணும். பாடு உண்டு, துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு, வேதனை உண்டு. அதன் மத்தியில் எனக்கு எந்த வேதனையும் இல்லை பாஸ்டர்னா நீங்கள் இன்னும் சீஷர் ஆகலைன்னு அர்த்தம். என்ன ஆகலை? என்ன ஆகலை? இன்னும் சீஷன் ஆகலை. எனக்கு எந்த வேலையும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் சரியாக ஊழியம் செய்யலைன்னு அர்த்தம். நம்ம ஊழியம் செஞ்சால் சீஷனாக மாறணும்னா நமக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? வேதனை உண்டு, கஷ்டம் உண்டு. சரி, இப்போ இந்த நாட்களில் உங்கள் முன்னால் நான் 2 நபர்களை உங்கள் முன்னால் வைக்க போகிறேன். இந்த சிலுவை சம்பந்தப்பட்ட 2 நபர்கள். ஒன்று, அவருடைய சிலுவையை சுமந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். பேர் சொல்லுங்க. சிரேனே ஊரானாகிய. ரெண்டாவது, அவரை அடக்கம் பண்ணின அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. இந்த 2 நபர்களை குறித்தும் உங்கள் மத்தியிலே சுருக்கமாக வெறும் குறிப்பை மாத்திரம் உங்கள் மத்தியில் வைக்க பரிசுத்த ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னோடு பேசும்னு சொல்லுங்க. வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் அப்பா, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், எங்களோடு நீர் பேசும். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. இன்னும் ஒரு விசை கையை உயர்த்தி, பேசோ பேசோ ஜபம் செய்யும் போதே ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்த. பரிசுத்த பிதாவே, இந்த முக்கியமான இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இந்த புனித வெள்ளிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஆவலாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்குள் செய்ய வேண்டிய காரியங்களையும் எங்கள் மூலமாய் செய்ய வேண்டிய காரியங்களையும் நீர் தெளிவாய் செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேத வசனங்களை பிட்டு எங்களுக்கு போஷித்தருளும். நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசும். எல்லா சோம்பல்கள் பலவீனங்கள் எங்களை விட்டு நீங்குவதாக. ஆவியானுடைய ஆளுகை எங்கள் மத்தியில் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் வெய்ய நேரம், அதனால ஒரு மாதிரி இருக்கும், தூக்கம் வர மாதிரியே இருக்கும். என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க உசுரோட தான் இருக்கிறாங்களான்னு அப்பப்போ செக் பண்ணுங்க. அவங்க முழிச்சிட்டு இருக்கிறாங்களா, இல்லாட்டா ஒரு டெட் பாடி பக்கத்தில் உட்காந்துருக்குறோமா அப்படின்னு அப்பப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமாம், வெய்ய நேரத்தில் சுகர் இருந்தால் அப்படியே மயக்கம் வரும், இழுக்கும். அதனால் அப்பப்போ அவங்கள கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா சத்தம் போடாமல் கேட்டுக்கிட்டு தட்டி விடுங்க. அப்போ தான் சரி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன், இவன் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கிற ஒரு பாக்கியம் இவனுக்கு கிடைத்தது. 12 சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அவன் சிதறப்பட்ட ஒரு யூதன். ஆப்பிரிக்க தேசத்திலே ஒரு பட்டணம் தான் இந்த சிரேனே என்று சொல்லப்படுகிற இந்த ஊர். பஸ்கா பண்டிகைக்கு வருஷம் முழுவதும் பணத்தை சேகரித்து வைத்து கால்நடையாக வந்து பஸ்காவை கொண்டாடும்படி எருசலேமுக்கு வந்த ஒரு பிரயாணி தான் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன்.
பஸ்காவை கொண்டாடும்படி தான் எருசலேமுக்கு வந்தான். அப்படி வந்தவனை தான் இந்த சிலுவையை சுமக்க வைத்தார்கள். சீமோன் என்று சொல்லப்படுகிற வேதத்தில் 9 நபர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு, யூதாசினுடைய தகப்பன் பேர் சீமோன், இப்படி பலதரப்பட்ட சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன், இப்படிலாம் 9 நபர்களை குறித்து வேதத்தில் சீமோன் என்கிற பெயரை உடையவர்கள் வருகிறார்கள். இந்த சீமோன் இயேசுவினுடைய சிலுவையை சுமக்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் கிடைத்தது. இயேசு கிட்டத்தட்ட 150 கிலோ எடையுள்ள சிலுவையை அவர் சுமந்ததாக சரித்திரத்திலே வாசிக்க முடியும். 12 அடி உயரமும் 8 அடி அகலமும் உள்ள 150 கிலோ எடையுள்ள சிலுவை. இந்த சிலுவை கிட்டத்தட்ட 880 மீட்டர் தூரம் இயேசு சிலுவையை கொல்கதா மலைக்கு நேராய் அவர் சுமந்து சென்றார். 880 மீட்டர் தூரம் இயேசு சிலுவையை சுமந்தார். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அந்த 880 மீட்டரிலே 20 மீட்டர் தூரம் இயேசுவுக்காக அவன் சிலுவை சுமந்தான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சீமோன் பேதுரு என்று சொல்லப்படுகிறவன், அவன் தான் இந்த சிலுவையை சுமந்திருக்கணும். ஏன்னா 12 சீஷர்களிலே பிரதான சீஷன் அவன்தான், அப்படி தானே? இல்லாட்ட அவருடைய மார்பிலே சுமந்து கொண்டிருந்த யோவான் சுமந்திருக்கணும், இல்லது யாக்கோபு சுமந்திருக்கணும், 12 சீஷர்கள் சுமந்திருக்கணும். அவர்கள் சுமக்காத ஒரு பெரிய பாக்கியம் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு கிடைத்தது. பேதுரு தான் சொன்னார், நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் என்ன செய்வேன், மரிப்பேன் என்று அவன் சொன்னான். காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இயேசுவை பார்த்து சொன்ன பேதுரு அவரை விட்டு ஓடி போய் விட்டான். மத்திய 26:56 எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், சீஷர்களும் அப்படி ஓடி போய் விட்டார்கள். ஆனால் ஒரு சீமோனுடைய பின்மாற்றம் இன்னொரு சீமோனுடைய முன்னேற்றம். சீமோன் பேதுருவினுடைய பின்மாற்றம், ஆனால் ஒரு வேடிக்கை பார்க்க வந்த, எருசலேமில் பஸ்காவை ஆசரிக்க வந்த ஒரு சீமோனுடைய முன்னேற்றம். எந்த பெயரை உடையவன் பின்மாற்றம் அடைந்தானோ அதே பெயரை உடைய இன்னொருவரை கர்த்தர் தமக்காக எழுப்ப அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் தான் இருக்கிறேன், நான் தான் நினைச்சிடக்கூடாது. எந்த மனுஷனையும் தள்ளிட்டு இன்னொரு ஆளை அவரால் என்ன செய்ய முடியும், ஏற்படுத்த முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் இந்த சிலுவையை சுமந்ததினாலே நாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு 5 பாடங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இவனை குறித்த நிறைய வசனங்கள் கிடையாது. நீங்கள் மத்திய 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், இந்த 3 இடங்களிலே தான் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்ப சொல்லட்டுமா? மத்திய 27ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். இந்த 3 வசனங்களிலே தான் சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து நாம் வாசிக்க முடியும். ஆனால் ஒரு ஆழமான ஒரு கிரியை இவன் மூலம் வெளிப்பட்டதை இந்த வசனங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன? நீங்களும் நானும் சிலுவையை சுமக்கணும். முதலாவது பாடம், இயேசுவை போல சிலுவையை நாமும் சுமக்க வேண்டும் என்கிற மாதிரியை இந்த சீமோன், சிரேனே ஊரானாகிய சீமோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை போல சிலுவையை நம்ம சுமக்கணும். சிலுவைனா ஒரு மரத்தை கழுத்தை தொங்க போட்டு அதில் சுமக்கிறது இல்லை, அது இல்லை. எல்லாரும் ஒரு பெரிய பெரிய சிலுவையை இப்படி எல்லாம் செயினில் மாட்டிக்கிட்டு தொங்க விட்டுட்டு அதை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்களே, அதை சொல்லலை. பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், பலவிதமான நிந்தைகள், அப்படிதான் மத்திய அந்த 5ஆம் அதிகாரத்தில் இயேசு சிலுவை அந்த மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிட்டு இருங்கன்னு சொன்னாரா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படி சொன்னார்ல. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசி பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு இப்படி துன்பம் வரும், இப்படி கஷ்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும், இக்கட்டான நிலைமை வரும், உங்களையும் கொட்டுவாங்க. பச்சை மரத்துக்கே இப்படி வந்துச்சுன்னா பட்டை மரத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு இயேசு என்ன செஞ்சார்? சொல்லி கொடுத்தார். அதனால் இயேசுவை போல நீங்களும் நானும் அவ்வப்போது சிலுவையை சுமக்கணும். தாவீது, யோசேப்பு, யோபு, இப்படி அநேக பரிசுத்தவான்கள், தானியேலு, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்தரு, ரூத்து, இப்படி வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் அவர்களுக்கு வந்துதான் அதனுடைய அவர்கள் இயேசுவை பின்பற்றி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நீங்களும் நானும் ஒரு கம்ஃபர்டான எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை நம்ம வாழ்றதுக்கு அழைக்கப்படவில்லை. இயேசுவை போல சிலுவையை சுமக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில பேர்கிட்ட தான் ஆமீன் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை. என் பிரச்சனை தான் இன்னொருத்தருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அப்படி தானே? எனக்கு வர்ற பிரச்சனை உங்களுக்கு வராது, உங்களுக்கு வர்ற பிரச்சனை அவர்களுக்கு தனித்தனி சிலுவை உண்டு. அவனவன் தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. ஆமென், ஆமென். அப்ப எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, நாம் நிந்தையை சுமக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோ கிராஸ் நோ கிரவுன் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17, 18, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தால் சிலுவை பாடுகள் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தில் சேர முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை பாடு இல்லாமல் எங்கே போக முடியாது? சொல்லுங்க. வேதனை துன்பம் கஷ்டம் இல்லாமல் நம்ம எங்கே போக முடியாது? அல்லேலூயா, அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பூமியில் ஆண்டவருக்காக நம்ம படுற பாடு இருக்க, சத்தியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக. எதுக்காக? சுவிசேஷத்துக்காக, ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக நம்ம படுற பாடுகளும் வேதனைகளும் அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும். பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும். அது இன்பமான, அது இன்பம், அது மகிமை, அது மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் பிரச்சனையை விலகி போயிடுவாங்க, பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க. சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க, அது தப்பு. அது பிரச்சனை பண்ணுறவங்களா இருக்கக்கூடாது. சில பேர் 2 குரூப் உண்டு. ஒன்று பிரச்சனை உள்ளவங்க, இன்னொன்று ஒரு சின்ன காரியத்தை பெரிய பிரச்சனையாக்குறவங்க. 2 பேர் இருக்காங்கல்ல. நீங்கள் எந்த குரூப்பு சொல்லுங்கள்? நீங்கள் எந்த குரூப்பு? உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை சந்திக்கிறவங்களா இருக்கிறீங்களா, இல்லட்டா ஒரு சின்னதையும் பெரிய பிரச்சனையை ஆக்குறீங்களா? சொல்லுங்கள். ஆமாம், பெரிய பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. ஒரு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஒரு பிரச்சனையை என்ன செய்யணும்? கையாள தெரியணும். அது ஒரு தனி பிரசங்கம். ஹவு டு ஹேண்டில் த கிராஸ், ஹேண்டிலிங் த கிராஸ். இது ஒரு தனி செய்தி. அது பேச பண்ண வரல நான். ஒரு போராட்டம் வருது, ஒரு துன்பம் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா அதை நம்ம சமாளிக்க, அதை ஹேண்டில் பண்ண, அதை கையாள நமக்கு என்ன செஞ்சுருக்கணும்? தெரியணும். அந்த பிரச்சனையினுடைய இன்பத்தை அனுபவிக்க தெரியணும். எதை அனுபவிக்க தெரியணும்? பிரச்சனையில் பிரசன்னத்தை கொண்டு வரணும். நான் சொன்ன திருப்பி சொல்லுங்க. பிரச்சனையில் அது எப்படி பாஸ்டர் முடியும்? அது எப்படி பாஸ்டர் முடியும்? பிரச்சனையில் பிரசன்னமா? பிரச்சனையில் ஆமாம். இந்த மோசே இறந்த உடனே யோசுவாவுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு.
அவன்லாம் மோசமான ஆட்கள், எல்லாம் கல்லடித்து அடிப்பாங்க, கல்லால் கரிஞ்சு கொண்டுருவாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். முறுமுறுப்பான், அவ்வளோ பெரிய மோசையே முறுமுறுத்தான், எதிர்த்தான். உம்மோட்ட தான் ஆண்டவர் பேசுவாரோ, என்கிட்ட பேச மாட்டாரோ, அப்படிலாம் பேசின ஆட்கள், முறுமுறுத்த ஆட்கள். இவங்களுக்கு தலைவராக யோசுவாவை கர்த்தர் நியமிச்சிட்டார். பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்களாம் மோசமான ஆட்கள். மோசே ஆண்டவரை முகமுகமாக பார்க்குறாள், அவனையே ஃபேஸ் பண்ண முடியல, அவனே திக்கு முக்காடிட்டாரு. ஆனால் யோசுவா இந்த பிரச்சனையின் மக்கள் மத்தியில் தலைவனாக்கின பொழுது யோசுவா பிரச்சனையில் பிரசன்னத்தை கொண்டு வந்தார். என்ன பிரசன்னம்? ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும்பா. பிரச்சனையில் ஒரு பிரசன்னத்தை கொண்டு வந்து பாருங்களேன். எப்படி கொண்டு வர்றது பாஸ்டர்? ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது அப்படின்னா எப்படி பிரசன்னத்தை கொண்டு வர்றது? தோத்திரம் பண்ணணும் வாய்க்குள்ள, வெளியில் தோத்திரம் பண்ணக்கூடாது. வெளியில் தோத்திரம் பண்ணிங்கன்னா அவனுக்கு இன்னும் ஆத்திரம் வரும். மௌனமாக வாய்க்குள்ளாரையே என்ன செய்யணும்? தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம் தோத்திரம் ஆண்டவரே, தோத்திரம். திட்டுவாங்க, நம்மளை எதிர்ப்பாங்க, 1000 பேசுவாங்க. என்ன செய்யணும்? பிரசன்னத்தை கொண்டு வரணும் பிரச்சனையில். அப்போ தான் அந்த சிலுவையை எளிதாய் சுமக்க முடியும். அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கார்ல, தாமஸ் ஆல்வா எடிசன் எதை கண்டுபிடிச்சாரு? நமக்கு தெரிஞ்சது பல்பு தான். அவர் கிட்டத்தட்ட ஒரு 120 காரியம் கண்டுபிடிச்சிருக்காரு. எத்தனை காரியம்? நமக்கு தெரிஞ்சது என்னது? பல்பு. ஆனால் அவர் கிட்டத்தட்ட 120 காரியத்துக்கு மேலே தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்கார். ஒரு முறை அவர் அந்த கண்டுபிடிக்கிற அந்த கூடம், அந்த ஆய்வகம், அவருடைய ஆஃபீஸ், அந்த அந்த ஆய்வகம் இருக்க நிறைய காரியத்தை கண்டுபிடிச்சி வச்சுருந்தார்ல, அது ஒரு நாள் எரிஞ்சிடுச்சு, பற்றிக்கிச்சு. கப்ப 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 கப்பன்னு அந்த அவர் கண்டுபிடிச்ச ஆய்வகமே எரியுது, பற்றிக்கிட்டு எரியுது. பையன் ஓடியாந்துட்டான், அவர் பையன். எல்லாம் எரியுது, பெரிய ஆய்வகம், பெரிய கூடம், எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாரு, எழுதின நோட்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே பற்றிக்கிச்சு. எதனால பற்றிக்கிச்சின்னு தெரில, எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது. பையன் ஓடியாந்து, அப்பா எல்லாம் எரியுதுன்றான். அவர் சொன்னாராம், ஏ வாடா வாடா வாடா, உங்கள் அம்மாவை சீக்கிரம் கூப்பிட்டு வாடான்னு. இவர் எதுக்கிட்ட அம்மாவை இந்த நேரத்தில் கூப்பிட்றாருன்னு, வாடா வாடா, எப்படி எரியுதுன்னு உங்கள் அம்மா வந்து பார்க்கட்டும்டா, வாடா, இன்னும் அழகாக எரிது போடுறா, ஜெகஜோதி எரிது போடுறா, அவளும் வந்து என்ஜாய் பண்ணிட்டுடா, வாடா கூப்பிட்றான்றாராம். ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கிற, எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு பார்த்தீங்களா? ஒரு பிரச்சனையை சொல்லுங்க, ஒரு பிரச்சனை, பாடு, வேதனை வந்துட்டு ஐயோயோன்னு ஓடி நம்மளும் செத்துடக்கூடாது. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? அதே தீயில நம்மளே கூச்சி நம்மளும் செத்துருப்போம். ஐயா எல்லாம் போச்சுய்யா, நான் எதுக்கியா உயிரோடு இருந்துக்கிட்டுன்னு அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது. நாங்கள் தாம்பரத்தில் இருந்தோம். எங்கள் அப்பா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சூப்பர்டெண்டாக வேலை பார்த்தாங்க. அப்போ தாம்பரத்தில் எங்கள் வீடு. நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என் தங்கச்சி வந்து யூகேஜி. எனக்கு ஒரு தம்பி வேறு, அவன் இன்னும் ஸ்கூலுக்கு போகல. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நாங்களாம் சாயங்கால நேரத்தில் வெளியில் கட்டில் போட்டு ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு இருந்தோம், நானும் என் தங்கச்சும். அப்போ என் தம்பி என்ன பண்ணிட்டான், உள்ளார சமைக்கிறதுக்கு அவர் விறகுலாம் வச்சு எரிய விட்டுட்டு எங்கள் அம்மா கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வரதுக்காக போயிட்டாங்க. எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்கிறாரு. என் தம்பி என்ன பண்ணிட்டான், உள்ளார போனவன் ஒரு விறகு கட்டை எடுத்து மண்ணெண்ணில் காமிச்சிட்டான். மண்ணெண்ணில் காமிச்ச உடனே அது ஃபுல்லாக பற்றிக்கிட்டு வீடே எரியுது. வீடு எரிஞ்சு போச்சு. அது ஒரு பெரிய ஷெட்டு, கூரை ஷெட்டு தான், அது பெரிய வீடு. ஆனால் அப்படியே எரியுது. நான் என்ன பண்ணிட்டேன், எரிஞ்சு ஒரு பக்கத்தில் தீ வருது, எரியுது. எங்கள் அம்மாவை கடை கூட போயிட்டேன். எங்கள் அம்மா கடையில் வாங்கிட்டு இருக்கான், பக்கத்தில் தான். நான் அவங்கள கூட போயிட்டேன், ஓடி போய் கூட போகிறேன். அதுக்குள்ளார வீடு எல்லாம் எரிஞ்சு என் தம்பி வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருக்கான். அப்புறம் ஒரு ஆள் வந்து ஓடி வந்து அவனை உள்ளார வந்து தூக்கி வெளியே தூக்கி போட்டார். வீடு எல்லாம் எரிஞ்சு போச்சு, ஒன்று விடாமல் எரிஞ்சு போச்சு. அத்தனையும் சாம்பல் ஆயிட்டு. ஒரு பைபிள் மட்டும் இருந்துச்சு, அது எரியவே இல்லை, ஏன்னு தெரில. பைபிள் மட்டும் எரியவே இல்லை, மீதி அத்தனை எரிஞ்சு போச்சு, அத்தனை எரிஞ்சு போச்சு. எங்கள் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்தார். ஒரு ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பலாக இருக்கிற இடத்த பார்த்தாரு. வீடு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. எல்லோரும் வந்தாங்க, தெருவில் உள்ளவங்களாம் வந்துட்டு எல்லாம் பார்க்குறாங்க, இவர் என்ன சொல்லி அழ போகிறாரோ தெரியலையே, இவர் என்ன சொல்ல போகிறாரோ தெரியலையே, எல்லாமே எரிஞ்சு போச்சே. எங்கள் அப்பா வந்தார், பிள்ளைங்களெலாம் ஒன்றும் ஆகலைன்னு கேட்டார்.
ஒன்றும் ஆகலை, எல்லோரும் இருக்காங்க, வீடு மட்டும் எரிஞ்சு போச்சுன்னு எங்கள் அம்மா அழுகுறாங்க. அப்போ எங்கள் அப்பா நேராக உள்ளார போனார். அந்த அந்த வீட்டுக்குள்ளார எரிஞ்சு அந்த இடத்துல போய் அங்கே போய் நின்று எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லோரையும் கூப்பிட்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வீட்டை எரிச்சதுக்காக ஸ்தோத்திரம், இந்த வீட்டை எரிஞ்சதுக்காக ஸ்தோத்திரம்னாரு. எல்லோரும் ஆணு பார்க்குறாங்க, என்னடா இவருக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, இவர் எரிஞ்ச வீட்டுக்காக தோத்திரம் பண்ணுறாருன்னு. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னால் தான் ஆண்டவர் எங்கள் அப்பாட்ட சொன்னார், நீ இதை காலி பண்ணிவிட்டு சிதம்பரத்துக்கு ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தார். இவர், நான் சிதம்பரம்லாம் போக மாட்டேன், நான் சென்னையில் தான் இருப்பேன், நான் இங்கே தான் ஊழியம் செய்ய போகிறேன், நான் அப்புறமாட்டி வரேன் ஊழியத்துக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மெக்கார் பண்ணுறதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டை சுத்தமாக போட்டு தள்ளிட்டா என்ன செஞ்சிருவார், போயிடுவார். அவருக்கு தெரியும். இதை தெரிஞ்சிட்டதுனால தான் எங்கள் அப்பா போய், ஆண்டவரே இந்த வீடு எரிஞ்சதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை நீ நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு. அதாவது பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும். நம்ம சிலுவை நமக்கு வந்துடுச்சுன்னா அதை சுமக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்கள் மனைவியே உங்களுக்கு சிலுவையாக என்ன செய்வாங்க, உங்கள் புருஷனே உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம், ஆனால் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, அதை சமாளிக்க தெரியணும். ஆமேன். என் பொண்டாட்டி தாங்க எனக்கு பெரிய சிலுவையே அப்படின்னு சொல்கிறது பெருசல்ல, அதனோட தான் வாழ்ந்தாகணும். கர்த்தரே அதை வச்சிருப்பார் நம்மளுக்கு. அனுதினமும் நம்ம சிலுவையில் அறையப்படணும்ல. இப்போ ஒரு கையை நம்மளே அடிச்சுக்கிட்டாலும் இன்னொரு கை யார் அடிக்கிறது, இன்னொரு ஆள் தானே அடிக்கணும். சிலுவையில் அறையப்படணும்னா ஒரு கை நம்மளே அடிச்சுக்கிட்டாலும் இன்னொரு கை யார் அடிக்கிறது, இன்னொரு ஆள் தான் அடிக்கணும். மனைவி தான் அடிப்பாங்க, புருஷன் தான் அடிப்பார். ஐயோ இவர் எனக்கு பெரிய தலைவலி பாஸ்டர், ஐயோ இவன் எனக்கு பெரிய சிலுவை பாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க தான் அதை சமாளிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆமீன் சொல்லுங்க. சிலுவையின் பாதையின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும், கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ள முடியும். 2வது, இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம் என்ன, சிலுவை அவனுடைய வாழ்க்கையில் அவனை பலவந்தம் பண்ணி சிலுவை சுமக்க வைக்கிறாங்க. அப்படி தானே? எப்படி சிலுவை சுமக்க வச்சாங்க? இந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த வசனத்தை வாசிங்க. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, மத்தேயு 11:12 பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது சொல்லுங்க, பலவந்தம் பண்ணப்படுகிறது. சிலுவை என்பது சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு பலவந்தமாய் அவன் மேல் சுமத்தப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் பரலோக ராஜ்யத்துக்கு போகிற நாம் பலவந்தம் பண்ணித்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணாமல் பிடிக்க முடியாது. இப்ப ஜெபிக்கணுன்ற வாஞ்சை இருக்குதா நமக்கு? எத்தனை பேருக்குள்ள இருக்குது ஜெபிக்கணுன்ற வாஞ்சை? சொல்லுங்க, எத்தனை பேருக்குள்ள இருக்குது? மற்றவங்களுக்குலாம் இல்லையா? எல்லாருக்கும் இருக்கும். நானும் நல்லா மணிக்கணக்காக ஜெபிக்கணும், ஆனால் ஜெபம் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? ஆனால் பலவந்தம் பண்ணி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்குன்னு நேரத்தை குறிக்கணும், காலையில் எழும்பணும், தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரணும். பலவந்தம் பண்ணி தான் என்ன செய்யணும்? ராத்திரியில் ஜெபம் பண்ணணும்னா பலவந்தம் பண்ணி தான் ஜெபம் பண்ணணும். வேதத்தை வாசிக்கணுன்ற எண்ணம் இருக்கும், ஆனால் வாசிக்க முடியாது. எப்படி வாசிக்க முடியும்? பலவந்தம் பண்ணி தான் வாசிக்கணும். தானா வாசிப்போம் பாஸ்டர், தானா திருந்துவான் பாஸ்டர், அப்படிலாம் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, திருந்தவே முடியாது. என் பையன் தானா வரட்டும் பாஸ்டர், என் பொண்ணு தானா பைபிள் வாசிப்பா பாஸ்டர், இப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. நீங்கள் தான் பலவந்தம் பண்ணணும், நீங்கள் தான் சொல்லணும். ஆமேன். பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை பலவந்தம் பண்ணணும். எங்கள் வீட்டில் ஒரு லீவு நாளில் ஒரு சங்கீதத்தை படித்து ஒப்பிக்காமல் சாப்பாடு கிடையாது. அப்படி பலவந்தம் பண்ணினார்கள். அங்கே எங்கள் லீவுக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போவோம். எங்கள் பாட்டியும் அப்படி தான். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு சங்கீதத்தை படித்து ஒப்பிச்சே ஆகணும், ஒப்பிச்சே ஆகணும். 10 வசனம் படித்து ஒப்பிச்சே ஆகணும். 10 கட்டளைகளை ஒப்பிக்கணும், 10 கனிகளை ஒப்பிக்கணும், வரங்களை ஒப்புவிக்கணும், 9 வரங்களை சொல்லணும்.
இப்படிலாம் படித்து ஒப்பிச்சாதான் சோறு கிடைக்கும். பலவந்தம் பண்ணப்பட்டது. இப்போலாம் அப்படி கிடையாது இல்லை? இப்போலாம் அப்படி செய்கிறீங்க? இப்போலாம் அப்படி செய்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை எங்கேயாவது ஒரு நாளாவது நீ ஒரு சங்கீதம் படித்து ஒப்பிச்சாதான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்கிறீங்களா? யார் சொல்கிறா? எங்கே சொல்கிறீங்க? அப்படி சொல்கிறோம் கை தூங்க பார்ப்போம். நான் அப்படி சொல்லுவேன் பாஸ்டர்ன்றவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆனால் ஆதி காலத்தில் அப்படி கிடையாது. பலவந்தம் பண்ணப்பட்டது. எங்கள் வீட்டில் காலையில் 5 மணி குடும்ப ஜபத்துக்கு பலவந்தமாக எங்கள் அப்பா எழுப்புவார். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு காலையில் எழும்பி, சின்ன வயசுலேருந்தே 5 மணிக்கு எழும்பி குடும்ப ஜபத்தில் உட்காரணும். நாங்கள் 5 பேர். முதல்ல நான், என் தம்பி, எனக்கு 3 தங்கச்சி. நாங்கள் 5 பேர் எழுந்து என்ன செய்யணும்? குடும்ப ஜபத்தில் உட்காரணும். பலவந்தம் பண்ணப்பட்டோம். 5 மணிக்கு உட்காரலாம், அடி பின்னிடுவார் எங்கள் அப்பா. முதல்ல என்ன பண்ணுவார்னா 4:50க்கெலாம் ஃபேன் ஆஃப் பண்ணுவார். அப்பயும் தூங்குவோம். ஒரு டைமிஸ் ஒன்று வச்சுருப்பார், ரவுண்டாக ஒரு டைமிஸு. அதை ஃபுல்லாக முறுக்கி கர்ன்னு அடிக்கும். அது காதுகிட்ட வந்து வைப்பார், கர்ன்னு அடிக்கும். அது அவ்வளோதான், எல்லா தூக்கமும் போயிடும். அதுலேயும் படுத்து தூங்கணும்னா ஒரு ஜக்கில் தண்ணி வரும், அது மூஞ்சிக்கு நேராக ஊற்றுவார். அப்புறம் அடி பின்னிடுவார், பெல்ட் எடுத்து வெளுத்துருவார். ஒழுங்காக உட்காரு, சத்தமாக பாட்டு பாடு, சத்தமாக பைபிள் வாசி. இப்படிலாம் பலவந்தம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே வளர்த்ததுனால தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறோம். ஆமென். இன்றைக்கி அநேக தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அநேக ஊழியங்களிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார். வேத வசனங்களை பிரசங்கிக்க வைக்கிறார். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. எந்த பலவந்தமும் பண்ணாமல் ஒரு சபையில் நீங்கள் பாட்டிலே வந்துக்கிட்டு நீங்கள் பாட்டிலே போயிட்டே இருந்தால் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படி தான் வாழணும்னு இருக்குது. சபைக்கு வர்றதுக்கு பலவந்தம் இருக்குது. ஆமாம், இன்றைக்கி புனித வெள்ளி தான், இன்றைக்கெலாம் தேவையில்லை, ஈஸ்டர் அன்னைக்கு போய்க்கலாம் அப்படின்னு உட்காந்துடக்கூடாது. பலவந்தம் பண்ணி தான் சபைக்கு வரணும். பலவந்தம் பண்ணி தான் மற்ற நாளில் வந்து ஆண்டவரை தேடணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 4:20 வாசிப்போமேயானால், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்தில் உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது பேச்சில் அல்ல, சும்மா அப்படி இப்படின்னு சில பேர் பேசுவாங்களே ஒழிய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் பலவந்தம் பண்ணி அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, சிலுவை என்பது லகுவான ஒரு பாரம். சிலுவை என்பது என்ன? லகுவான ஒரு பாரம். இயேசு சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையை தான் நம்ம மேலே வைக்கிறார். அவர் சுமக்காத ஒரு சிலுவையை நம்மேல் ஒரு நாளும் அவர் வைக்க மாட்டார். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் மேலே சுமத்தப்பட்ட சிலுவை என்பது ஏற்கனவே இயேசு சுமந்த சிலுவை. ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, யாரும் என்னை போல் கஷ்டப்படல பாஸ்டர், நான் மட்டும்தான் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, இதே மாதிரி இயேசு நமக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கிறாரு? கஷ்டப்பட்டிருக்கிறார், வேதனைப்பட்டிருக்கிறார், துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறார். நம்மை போல பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இந்த பாதைகளின் வழியாக போயிருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஏற்கனவே இந்த சிலுவையை சுமந்தார். இந்த பாதையினூடே அவர் போயிருக்கிறார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் எந்த வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை? நேசித்து வா சிலுவை அண்டை. நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை?
நேசித்து வா குருசெடுத்தே ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து களை போடே என் இயேசு குருசை சுமந்தே என் நேசர் கொல்கோதா மலையின் மேல் நடந்தே ஏறுகின்றார். அவர் சுமக்காத ஒரு சிலுவையை அவர் ஒரு நாள் நம்ம மேல் வைப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சுமக்க சொன்னவர் அவர் பக்கத்திலே தான் இருக்கிறார். சிரேனே ஊரானாகிய சீமோன் சிலுவையை சுமக்கும் போது, எப்பா இந்தா நீ பிடிச்சிக்கோ நான் போயிட்டு வரேன் போயிடல. அவர் என்ன செஞ்சார் சொல்லுங்க? பக்கத்திலே தான் இருக்கார், பக்கத்திலே தான் இருக்கார், பக்கத்திலே தான் இருக்கார். நீங்கள் எப்பெல்லாம் சிலுவையை சுமக்கிறீங்களோ உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கணும், இந்த சிலுவை ஏற்கனவே சுமந்த இயேசு என் அருகில் இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், அவர் என் பலவீனத்தை அறிந்திருக்கிறார், என் கஷ்டம் என் வேதனை அவர் அறிவார். அல்லேலூயா. தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை அவர் எனக்கு தருவார், தப்பிக்க வழி செய்வார். 1 கொரிந்தியர் 10:13 அதை தானே வாசிக்கிறோம். தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருவார், தப்பிக்க வழி செய்வாராம், தப்பிக்க வழி செய்வார். மத்தேயு 11:29-30 வாசி பார்த்தீங்கன்னா, அவர் சுமக்காத ஒன்றை நம்மேல் என்ன செய்ய மாட்டார்? சுமக்க மாட்டார். என் சுமை மெதுவாயும் என் நுகம் லகுவாயும் இருக்கும்னு சொன்னார் இல்லையா? சுமை எப்படி இருக்குமா? நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். சுமை லகுவா இருக்கும், நுகம் மெதுவா இருக்கும். அப்ப அவர் சுமக்காத ஒன்றை, அதனால்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 4:17-18 2 கொரிந்தியர் 4:17-18 காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்குகிற நாம். காணப்படுற பிரச்சனையை பார்த்தோம்னா அது பெருசா தெரியும். காணப்படுற பிரச்சனைலாம் எப்படி தெரியும் சொல்லுங்க? ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன், இதை ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். காணப்படுகிற பிரச்சனைகளை பார்க்கும்போது 12 பேரை வேவு பார்க்க அனுப்புகிறாங்க, 10 பேர் வந்து சொல்கிறான் ஐயோ அது பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே ஏனோக்கின் புத்தர் இருந்தாங்க, நம்ம அவர் கண்களுக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அங்கே ராட்சசர்களை பார்த்தேன், அங்கே பயங்கரமான ஆட்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் 2 பேர் தான் சொல்கிறாங்க எளிதாக அதை சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அவருடைய காத்த நிழல் அவர்களை விட்டு விலகுனது, எளிதாக சுதந்திரிக்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. 2 பேர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா காணப்படாதவைகளை பார்க்கிறவர்கள். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய கோலியாத்தை இத்தனொன்று கூழாங்கல்லால் கொன்றுவன்றான் தாவீது. அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொல்ல முடியுமா? ஒரு பெண்ணை கொல்றதுக்கே அம்மிக்கல்லை போட்டு தான் கொல்றான், பாறாங்கல்லை போட்டு தான் கொல்றான். கோலியாத்தை ஒரு கூழாங்கல்லால் அடித்து கொல்ல முடியுமா? ஆனால் தாவீது சொல்கிறான் இந்த கூழாங்கல்லால் உன்னை கொன்றுவேன். காணப்படாததை பார்க்கறதுனால ஒரு காணப்படாத ஒரு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார், ஒரு சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்மளால் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லித்தான் இந்த தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை எடுத்தான். அதனால சிலுவை என்பது ஒரு லகுவான பாரம், அது லேசான பாரம், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். நமக்கு வர்ற கஷ்டம், நமக்கு வர்ற பாடுகள், வேதனைகள், துன்பங்கள் அதெல்லாம் போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு ஐயோ நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படி நினைக்காம, இது எனக்கு லகுவானது, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாதை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் என்று சொல்லி அதில் நாம் மனரம்யமாக இருக்கும் பொழுது லகுவாய் அதை கடந்து போக முடியும். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆமென். 4வது,
இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4வது பாடம் என்ன தெரியுமா? இந்த சிலுவையை சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்ததினால் இயேசுவுக்கே ஒரு இளைப்பாறுதலை அவன் கொடுத்தான் பாருங்க, இல்லையா? இயேசுவுக்கு என்ன கொடுத்தான்? இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவருக்கே ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தான் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படி இளைப்பாறுதலை கொடுக்கிறவருக்கே இளைப்பாறுதலை கொடுத்தவன் தான் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன். நீங்களும் நானும் அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். நீங்களும் நானும் இயேசுவுக்கு, தேவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவளா இருக்கணும். அது எப்படி பாஸ்டர் இருக்கிறது? அது எப்படி பாஸ்டர் இருக்கிறதுனா, அவருடைய பாரத்தை நம்ம சுமக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி இளைப்பாறுதலை கொடுக்க முடியும் ஆண்டவருக்கு? அவருடைய பாரம், தேசத்தை குறித்த பாரம், ஜனங்களை குறித்த பாரம், சபையை குறித்த பாரம், மக்களை குறித்த பாரம், எருசலேமை குறித்து அவர் பாரப்பட்டார். அவருடைய பாரத்தை ஆண்டவரே நானும் சுமக்கிறேன், நானும் உம்மோடு சேர்ந்து ஜெபிக்கிறேன், நானும் தேசத்துக்காக செயல்படுறேன், நானும் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறேன், இப்படி சொல்லி ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பில்லையானால் நீங்கள் ஆண்டவருக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய கண்கள் இந்த கால வேளையில அப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த ட்ரினிட்டி பேராலயத்தில் ஆண்டவருடைய கண்கள் உலாவுகிறது. யாரை பார்க்க? எனக்கு யாராவது இளைப்பாறுதலை கொடுக்க மாட்டாங்களா? ஏன் பாரத்தை சுமக்க மாட்டாங்களா? அதனால தான் ஏசாயாவில் வாசிக்கிறோம், என் காரியமாக யார் போவான், எனக்காக யார் போவான் என்கிற சத்தம், என் பாரத்தை யார் சுமப்பார், என் காரியமாக யார் போவார் என்கிற சத்தத்தை கேட்டவுடனே ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த காலையில் இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றது உண்மைனா, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக இந்த இடத்தை விட்டு போகணும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்காக நான் வாழ்கிறேன், உம்முடைய பாரத்தை சுமக்கிறேன். தேசத்தை குறித்து அவர் பாரம் உண்டு, இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தை குறித்து ஆண்டவருக்கு பாரம் உண்டு, இந்த பகுதியில் வாழ்கிற ஜனங்களை குறித்து அவருக்கு பாரம் உண்டு. அதே பாரத்தை நீங்கள் சுமந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். எத்தனை பேர் அப்படி போவீங்க? நாங்களே பெரிய பாரத்தோடு இருக்கிறோம் பாஸ்டர், எங்கள் பாரத்தையே சுமக்க எங்களால் முடியல, இதில் வேற ஆண்டவருடைய பாரமாக்கும் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பாரத்தை சுமக்கிற ஒரு பாக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பாரத்தை உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், அதாவது ஊழியருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கணும். உங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஊழியர்களுடைய பாரத்தை என்ன செய்யணும்? அப்போதான் அவங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியருடைய பாரத்தை, பாஸ்டர் நாங்கள் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பாரு, அவரே பண்ணிப்பாரு, அப்படி இருந்துடக்கூடாது. என்ன செய்யணும் சொல்லுங்க? சபையினுடைய பாரத்தை சுமக்கணும், ஊழியருடைய பாரத்தை சுமக்கணும், ஊழிய குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கணும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்படிப்பட்டவர்களை ஆண்டவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சில பேரப்ப சந்தோஷப்படுவார், சில பேரை துக்கப்படுவார். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும் பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை. யாரை பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படின்னா, ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற ஒரு நபர்கள் இங்கே இருப்பார்களே, ஆனால் அவளை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. சவுலை ராஜாவாக்கிறதுக்காக மனசாவப்பட்டாராம். ஏன்னா ஆண்டவர் சொன்னதை அவன் செய்யலை. சும்மா நான் வந்தேன் பாஸ்டர், இந்த மாதிரி குட் ஃப்ரைடேக்கு வருவேன், ஈஸ்டருக்கு வருவேன், கிறிஸ்மஸுக்கு வருவேன், வாரம் சர்ச்சுக்கு வருவேன், அதோட போயிடுவேன்னா சந்தோஷப்படுவாரா? சந்தோஷப்படுவாரா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்வி, ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். தெரியுமா? நம்ம எதை பற்றி கணக்கு ஒப்புவிப்போம்?
சொல்லு. இப்போ நீங்கள் பரலோகத்துக்கு போகிறீங்க, அது ஒரு தனி பிரசங்கம் உங்கள்கிட்ட பண்ணணும் ஒரு நாள். அது ஒரு முக்கியமான செய்தி. அது என்றைக்காவது கர்த்தர் சித்தமானால் அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசணும். பரலோகத்துக்கு போன பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோன்றத அது ஒரு தனி பிரசங்கம். அது நம்மளை பார்த்து கேள்வி கேட்பார். நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? எப்பா நீ எப்படி பாருந்த, என்ன பண்ண? ஆண்டவரே நான் எந்த பிரச்சனையும் போகல ஆண்டவரே, ஒரு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்தேன் ஆண்டவரே. அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போவேன், அப்படியே வந்துடுவேன். அப்படியே அடுத்த வாரம் போவேன், அப்படியே வந்துடுவேன். அப்படியே வெள்ளிக்கிழமை போவேன், வந்துடுவேன். இப்படியே சொல்லுவோம். என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்கள்? நீ என்ன பண்ணன்னு கேட்டார்னா என்ன சொல்ல போகிறீங்க? எதுக்காக உனக்கு ஜீவனை கொடுத்தேன்? எதுக்காக உனக்கு உசுரை கொடுத்தேன்? எதுக்காக இத்தனை வருஷத்தை உனக்கு கூட்டி கொடுத்தேன்? நீ என்ன பண்ணன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் பாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனாண்டவரே, பிரசங்கத்தெல்லாம் கேட்டேன், ஆமீன் போட்டேன், பாட்டெலாம் பாடினேன், கை தட்டினேன், வந்துட்டேன், அடுத்த வாரம் போனேன், இப்படியே வாரம் வாரம் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்ல போகிறீங்க? ஆண்டவரே உம்முடைய பாரத்தை சுமந்தம் பாருங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண, உமக்காக இவ்வளோ பாடுபட்டேன், இவ்வளோ காரியத்தை செலவு பண்ணேன், இந்த காரியத்தெல்லாம் என் பலத்தை செலவழிச்சு நான் இதை பண்ணனேன்னு சொல்ல முடியுமா? என்ன பதில சொல்ல போறோம்? என்ன பதில சொல்ல போறோம்? ஆண்டவருக்கு இளைப்பாறுதலை நான் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? என்ன பதில சொல்ல போறோம்? இல்லை ஆண்டவரே நான் எனக்காகவே வாழ்ந்தேன், இன்னும் சொத்து மேலே சொத்து சேர்த்து வச்சேன், என் வயிற்று பொழைப்புக்காகவே வாழ்ந்துட்டேன், என் வயிற்று பொழைப்புக்கு தான் நான் உண்மை தேடினேன், அப்படி சொல்ல போகிறோமா? நான் தேடினதே என் வயிற்று பொழைப்புக்கு தான், நான் தேடினதே என் சுகத்துக்கு தான், அப்படி சொல்ல போகிறோமா? அல்லது இல்லை ஆண்டவரே எனக்கு எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, உமக்காக நான் வாழ்ந்தேன், உமக்காக ஊழியம் செஞ்சேன், அப்படி சொல்ல போகிறோமா? என்ன சொல்ல போகிறோம் சொல்லுங்க பார்ப்போம். செத்த பிறகு ஆண்டவர்கிட்ட போய் என்ன சொல்ல போகிறோம்? எந்த பலனை எடுத்துக்கொள்ள போகிறோம்? என்ன பலன்? செத்த பிறகு நமக்கு ஒரு பலன் வரும் நம்ம கூட, இல்லை? அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. என்ன பலன் வரும்? என்ன பலன் வரும்? நான் என்ன செஞ்சேன்? என்ன பலனை பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஆண்டவருக்காக எதை இழந்தோம்? அதாவது செத்த பிறகு நம்ம கூட வராத எல்லாமே குப்பை தான். நம்ம செத்த பிறகு நம்ம கூட வராத எல்லாமே குப்பை தான். அதனால தான் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது ஒரு குப்பையும் சேர்த்து வைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தனக்குன்னு ஒரு வீடு கட்டலை, தனக்குன்னு ஒரு நிலத்தை வாங்கி போடலை, தனக்குன்னு ஒரு வண்டி வாங்கலை. அதெல்லாம் வாங்குறது தப்பா பாஸ்டர்? தப்பு கிடையாது, தேவையானதை வாங்கிக்கோங்க, அதான் தப்பு கிடையாது. ஆனால் செத்த பிறகு இதெல்லாம் கூட வருமானா? வராது. செத்த பிறகு என்னென்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம செத்த பிறகு என்னென்ன வரும்? நம்ம ஆவி வருமா? செத்த பிறகு என்ன வரும் சொல்லுங்க? செய்த நன்மை தீமை வரும். நன்மையும் வரும், தீமையும் வரும். அப்புறம் என்ன வரும்? செத்த பிறகு என்னங்க வரும் நம்ம கூட? அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நம்ம என் செத்த பிறகு யார் பாஸ்டர் பார்த்தா? ஏதோ இந்த ஊரில் உலகத்தில் இருக்கும்போது நல்லா சாப்பிட்டோமா, நிம்மதியாக இருந்தோமா, பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தோமா. என்ன லைஃபா? அதை தூக்கி பீஸாக குப்பையில் தான் தூக்கி போடணும். அந்த பீஸ்ஃபுல் லைஃபை ஆண்டவருக்காக பாடுபட்டோமா, ரத்தம் சிந்தனோமா, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணோமா, நேரத்தை கொடுத்தோமா, பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்தோம் பாஸ்டர். அதை ஆண்டவரே தூக்கி எறிஞ்சிருவார். அந்த பீஸ்ஃபுல் லைஃப்பை தூக்கி குப்பையில் போடுன்னு என்ன பண்ணணும்? செத்த பிறகு எது நமக்கு முதல்ல நம்ம பேர் வரும். ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் என்ன போட்டிருக்கோம்? எழுதப்பட்டிருக்கும். நம்ம பண்ண ஜெபங்கள் அது துருத்தியிலே சேர்த்து வைக்கப்படும். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தை அதை வாசிக்கிறோம். நம்ம பண்ண ஜெபம் நம்ம கூட வரும். நம்ம ஆண்டவருக்காகப்பட்ட பாடுகள், பிரயாசங்கள், உழைப்புகள், செலவழித்த பணங்கள் அதெல்லாம் பரலோகத்தில் பொக்கிஷமாக வந்து சேரும். நம்ம ஆயத்தம் பண்ணின ஆத்துமாக்கள் அது பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படும். ஆமென், ஆமென். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ணீங்களோ அதெல்லாம் செத்த பிறகு பலனாக கர்த்தர் பரலோகத்தில் கொண்டு வருவார்.
இந்த பூமிக்காக தனக்காக எப்படிதான் வாழ்ந்தீங்களோ அதெல்லாம் குப்பையில் தான் போகும். அதெல்லாம் வேற யாராவது எடுத்துப்பாங்க. செத்த பிறகு நம்ம கூட வராத எல்லாமே குப்பை. சொல்லுங்க பாப்போம் அந்த வார்த்தையை. வீட்டில் எழுதி போடுங்க. இதை வீட்டில் எழுதி போடுங்க. செத்த பிறகு என் கூட வராத எல்லாமே குப்பை குப்பை. அதனால தான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டமாகவும் எண்ணுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக பாடுபடுறது லிஸ்ட்டு போடுறாரு பாருங்க. நான் எவ்வளோ அடிபட்டேன், எவ்வளோ உபத்திரவப்பட்டேன், எவ்வளோ வேதனையில் இருந்தேன், எவ்வளோ காவலில் இருந்தேன், எவ்வளோ நிர்வாணத்தில் நாசமோசங்களிலும் பட்னியிலும் பசியிலும் எப்படி இருந்தேன்னு லிஸ்ட்டு போடுறாரு. எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணவரே. பெரிய சீமான், பணக்காரன், ரோம பிரஜை, அதிகாரம் பெற்றவன், படித்தவன், ஆனால் எல்லாவற்றையும் குப்பையாக தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக பட்ட பிரயாசமும் ஆண்டவருக்காக பட்ட பாடுகளை லிஸ்ட் போடுறாரு பாருங்க. அப்படி எந்த லிஸ்ட்டை நீங்க போடுவீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க லிஸ்ட் என்ன? கர்த்தருக்கு சோத்திரம், போன வருஷத்தில் நான் ஷீட் வீட்டில் இருந்தேன், இப்போ காங்கிரீட் போட உதவி செஞ்சார். ரைட்டு தான், ஓகே தான், நல்லது தான். அது பரலோகத்தில் பொக்கிஷமாக வருமோ? அதனால போட வேணான்னு சொல்லலை, போட்டுக்கோங்க. என்ன வேலை செஞ்ச ஆண்டவருக்காக? ஆண்டவருக்காக என்ன செயல்பட்டோம்? இளைப்பாறுதல் கொடுத்தவருக்கே ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கணும். என்னால் நான் இருக்கிற வரையிலும் ஆண்டவருக்கு இளைப்பாறுதல், ஆண்டவருடைய பாரத்தை நான் சுமப்பேன் என்று ஆண்டவர் நம்மை குறித்து என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லாசருடைய குடும்பம் இயேசுவுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது. சூனியமியாளின் குடும்பம் எலிசாவுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது. நீங்களும் நானும் தேவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவளா இருக்கணும். ஆமென். ஐந்தாவது கடைசி அவனை சொல்கிறேன். இந்த சிரேனே ஊரனாகிய சீமோன் இடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னன்னா, சிலுவை அவன் சுமந்ததுனால நம்மை குறித்த தேவ நோக்கத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 5ஆம் வசனம். இந்த வசனங்களை நீங்கள் வாசிப்பில்லை. 2ஆம் வசனத்தில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் என்கிற ஒரு பிரமாணம் இருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும். தேவன் சபையில் உங்களை வைக்கியமாக இணைத்திருக்கிறார். இந்த சபையில் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யணும் சொல்லுங்க. இயேசு நமக்காக பாவ பாரத்தை சுமந்தார், அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், நமக்காக பாடுகளை சுமந்தார். ஒருவர் பாரத்தை ஒருவர் நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். இப்படி கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். ஆமென் சொல்லுங்க. இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் பிற்காலத்தில் அவன் பிஷப்பாக மாறினான். அவன் சிரேனே பட்டணத்தில் அவன் ஒரு ஊழியக்காரனாய் மாறினது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் தான் அலெக்சாண்டர் ரூப். மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அலெக்சாண்டர் ரூப் என்று சொல்லப்படுகிறவர்கள் தான் அவனுடைய பிள்ளைகள். பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த சிரேனே பட்டணத்தார் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். அந்தியோகியா பட்டணத்துக்கு கிரேக்கர்களுக்கு இயேசுவை அறிவிக்கிற ஒரு ஊராராய் இந்த சிரேனே பட்டணத்தில் உள்ளவர்கள் மாறினார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த சிரேனே பட்டணத்தினுடைய சீமோனால். அது மாத்திரமல்ல, ரோமர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லையானால், இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மகன் ரூப் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று பவுல் சொல்லுகிறார். ரூப்பினுடைய தாய் எனக்கும் தாய் என்று பவுல் சொல்லுகிறார். அதாவது சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய இந்த மனைவி இருக்கிறாளே, அந்த மனைவியை குறித்து பவுல் சொல்லும்போது அவள் எனக்கு தாய் என்று சொல்லுகிறார். பிற்காலங்களில் இந்த குடும்பம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தது மாத்திரமல்ல, ஊழியக்காரர்களுக்கே ஆசீர்வாதமான குடும்பமாய் கர்த்தர் இந்த குடும்பத்தை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய வாழ்க்கையில தற்செயலாய் அவன் எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவன் மேலே சிலுவை சுமத்தப்பட்டது. ஆனால் இன்னொரு ஆளை சொல்ல போறேன் ஒரு 10 நிமிஷத்தில்.
ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இந்த அரிமத்திய ஊரான் இவனை பற்றியும் 1 மணி நேரம் பேசலாம், ஆனால் பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இந்த அரிமத்திய ஊரான யோசேப்பிட்ட தற்செயலாக சொல்லல ஆண்டவர், அவனை நம்பி எதிர்பார்த்து அவனிடத்தில் ஒரு ஊழியத்தை கொடுக்குறார். சிலர் இடத்துல எதிர்பாராத சூழ்நிலையில் ஊழியம் வரும், சிலர் ஆண்டவர் எதிர்பார்த்து ஊழியம் கொடுப்பார். இந்த அரிமத்திய ஊரான யோசேப்பு அவன் ஒரு பெரிய நபர், பணக்காரன், சனகரிப் சங்கத்தினுடைய உறுப்பினர். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அந்தரங்க சீஷனாய் ஐஸ்வர்யவானாய் இருந்தான் என்று மத்திய 27 அதிகாரம் 57 வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கணம் பொருந்தியவன், ஆலோசனைக்காரன், தேவ ராஜ்யம் வர காத்திருந்தவன், உத்தமன், நீதிமான், யூதர்களுடைய செயல்களுக்கு சம்மதியாதவன் என்று அந்தரங்க சீஷன் என்று சொல்லி இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு குறித்து நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆனால் இவனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் ஆண்டவர் தனக்கு இட்ட பணியை இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு செய்து முடித்தான். இவனுக்கு திடீர்னு ஒரு பதவி வந்துச்சு, ஒரு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சிரேனே ஊரான சீமோனுக்கு வந்துச்சு. ஆனால் இவனுக்கு ஆண்டவர், அதாவது இப்படி சொல்கிறேன், ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய சரீரத்தை இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பிடத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இவன் அந்தரங்க சீஷனாக இருந்தபடினால் இவன்கிட்ட இயேசு பேசியிருப்பார், எப்பா நான் மறிப்பேன், சீஷர்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போயிடுவாங்க, ஆனால் நீ என்ன செய்யணும், என்னை விட்டு ஓடாமல் என் சரீரத்தை நீ அடக்கம் பண்ணணும், நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கணும், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து அவனிடத்தில் பேசியிருக்கணும். அதை அவன் விசுவாசித்தான். அதனால தான் அரிமத்தியா ஊரானில் அவன் கல்லறையை வெட்டாமல் அவன் எங்கே வெட்டினானா, மத்திய 27:60 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமில் கல்லறை அவனே வெட்டுகிறான். எருசலேமில் அவனே தானே வெட்டின கல்லறை என்று சொல்லப்படுகிறது. அவனே அந்த கல்லறையை வெட்டி வைக்கிறான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த கல்லறையில் வைக்கப்படுகிற சரீரம் அது 3ஆவது நாள் உயிரோடு எழும்பும், இந்த கல்லறை மிக முக்கியமானது என்று சொல்லித்தான் இயேசு தனக்கிட்ட பணியை அவன் செய்து முடித்தான். சீஷர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. அவரிடத்தில் நன்மை பெற்றவர்கள் ஏராளம், அவரால் நோய் குணமாக்கப்பட்டவர்கள் ஏராளம், அற்புத அடையாளங்களை கண்டவர்கள் ஏராளம். 3 பேரை இயேசு உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஆனால் அவங்களாம் வரல. இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு, இந்த நிக்கதேமு 2 பேரும் சேர்ந்து இந்த துணிந்து போய் பிலாத்துவினிடத்தில், நீங்கள் இந்த 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 இது போய் துணிஞ்சு கேட்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இயேசுவின் மேலே தேச துரோகம், ராஜ துரோகம், மத துரோகம் பண்ணினவர் என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான், இந்த இக்கட்டான நிலைமையில தான் அரிமத்தியா ஊரான யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துவினிடத்தில் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி 2 பேர் சேர்ந்து அடக்கம் பண்ணுறாங்க. 2 பேர் சேர்ந்து அடக்கம் பண்ண முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். அது எப்படி அடக்கம் பண்ணணும்னா, சிலுவையிலிருந்து இறக்கணும். அது இயேசுவினுடைய கையும் காலும் சிலுவையில் அடித்து தொங்க போட்டிருக்காங்க. இறக்கிறதுக்கு யாரும் உதவி செய்ய வரல, எந்த சீஷர்களும் வரல, எந்த ரோம போர்ச்சேவர்களும் வரல. சிலுவையிலேருந்து இறக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவருடைய கை அந்த ஆணியை பிடுங்கி, அந்த கையை இறக்கி, காலை இறக்கி, ஒரு ஏணியை வச்சு, அந்த பிஞ்சு போன அந்த சரீரம், எலும்புகள் தெரிகிற சரீரம், ரத்தமெல்லாம் வடிந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வேதனையோடு இருக்கிற ஒரு சரீரத்தை தன் தோல் மேலே போட்டுக்கிட்டு அதை சிலுவையிலிருந்து இறக்கி அதை கொண்டு வெள்ளை போலம், கறி போலம், சுகந்த வர்க்கம், மெல்லிய துப்பட்டியில் சுற்றி அதை அழகாக அடக்கம் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் இயேசு தன்னை நம்பி கொடுத்த பணியை இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு அவன் செய்து முடித்தான். இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பணியை எத்தனை இடர்கள் போராட்டங்கள் வந்தாலும் அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேலை அவன் செஞ்சதுனால அவனுக்கு கிடைத்த
பரிசு என்ன தெரியுமா? பரிசு என்ன தெரியுமா? அவனுக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி அவன் நிலைமை. அவனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அவன் ஏற்கனவே சனகரிப் சங்கத்தினுடைய உறுப்பினர். சனகரிப் சங்கம் என்பது நம்ம நினைக்கிறது போல சாதாரணமான அதிகாரம் இல்லை. அதாவது நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, சனகரிப் சங்கம் என்பது ஒரு, அதாவது யூத மக்கள் மத்தியில், அதாவது சனகரிப் என்பது யூத நாட்டில் மிக உயர்ந்த அதிகாரம் படைத்த ஒரு ஆளுமை கவுன்சில். அது அதிகாரம் படைத்த ஒரு ஆளுமை கவுன்சில். அதில் இவன் உறுப்பினராக இருந்தான். அந்த பதவி இவனை விட்டு போச்சு. தெரியுமா உங்களுக்கு? இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு குறித்து நீங்கள் சரித்திரத்தில் வாசி பார்த்தீங்கன்னா, இயேசுவை அடக்கம் பண்ணினதுனால சனகரிப் சங்கத்தினுடைய உறுப்பினர் பதவி அவனிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது. யூத சமய தலைவர்களால் அவன் தண்டிக்கப்பட்டான். சமுதாயத்திற்கு புறம்பாக்கப்பட்டான். தேவாலயத்தில் நுழையக்கூடாது என்கிற ஒரு சட்டம் இவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்டது. அது மட்டுமல்ல, மதிப்பு மரியாதை எல்லாம் போய் அவனுடைய செல்வம் எல்லாம் பறிக்கப்பட்டு 42 ஆண்டுகள் இயேசுவை அவன் சிலுவையிலிருந்து இறக்கி அடக்கம் பண்ணினதினால் 42 வருஷம் சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார். அரிமத்தியா ஊரான யோசேப்பு 42 வருஷம். கிபி 63 இவன் விடுதலையாகி இங்கிலாந்தில் போய் தேவாலயத்தை கட்டி அங்கே கர்த்தருக்காக ஊழியம் செய்து அவன் ஆண்டவருக்காக மரித்தான் என்று அவனை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு பணி வரலாம், உங்களுக்கு அழைப்பு வரும், தேவனுடைய வேலையை செய்ய வரும். எதிர்பார்க்காத நிலைமையில் சில வேளைகளை கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து உங்களிடத்தில் சில வேலைகளை கொடுப்பாரே, ஆனால் அதை உண்மை உத்தமமாய் உமக்காக எதையும் செய்ய நான் இழக்க ஆயத்தம், என்னை நம்பி கொடுக்கிற எந்த கடினமான வேலைகளையும் செய்ய நான் ஆயத்தம் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே, ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு அர்த்தமுள்ள இந்த புனித வெள்ளி ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பணி நம்முடைய தகுதியினால் வருவது அல்ல, தேவனுடைய பணி அவருடைய கிருபையினால் நமக்கு வருவது. அல்லேலூயா. ஒருத்தனை எதிர்பார்க்காம அவனுக்கு வந்துச்சு, ஒருத்தனை எதிர்பார்த்து ஆண்டவர் இந்த வேலைகளை கொடுத்தார். 2 பேரும் அழகாக செஞ்சாங்க. இன்றைக்கு உங்களுக்கு சவாலாக உங்கள் முன்னாடி ஒரு வைக்கிறேன், சவாலாக வைக்கிறேன். உங்களை எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரா, அல்லது எதிர்பார்த்து உங்கள்கிட்ட சில காரியங்களை எதிர்பார்க்கிறாரா, அதை செய்ய ஆயத்தம் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தா, இன்றைக்கு இந்த காலவெளியில் ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எழும்பி நில்லுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். தேவன் உங்கள் நிலைமை என்னவென்று அவருக்கு தெரியும். சிரேனே ஊரானாகிய சீமோனை போல அவன் எதிர்பார்க்காத சூழ்நிலையில், அவன் சற்றும் எதிர்பார்த்திராத ஒரு நிலையில் அவனுக்கு இந்த சிலுவை சுமக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. சீஷர்களுக்கு கிடைக்காத பாக்கியம், எந்த ஜனங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீங்களும் எதிர்பார்க்காத சூழ்நிலையில் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா, அல்லது எதிர்பார்த்து அரிமத்தியா ஊரான யோசேப்பை போல உங்களை நம்பி ஆண்டவர் கொடுக்கிற வேலைகளை செய்ய நீங்க ஆயத்தமா? தன்னுடைய சரீரத்தை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். நீ தான்ப்பா என் சரீரத்தை அடக்கம் பண்ணணும். என் சீஷர்கள் என் கூட இருக்கிறவங்களாம் ஓடி போயிடுவாங்க, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க, ஆனால் நீ அப்படி செய்ய மாட்ட. நீ என் சரீரத்தை என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டு, என் வேலை போனாலும் பரவாயில்ல, என் சொத்து மதிப்பு போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம், எதையும் செய்ய ஆயத்தம் என்று தன்னை அர்ப்பணித்ததினாலே ஆண்டவர் 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவதற்கு அவன் சரியாய் காரியங்களை செய்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். உமக்காக நான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன், இந்த உடலும் உள்ளமெல்லாம் உமக்காகத்தான். ஹல்லேலூயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா,
உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தான் ஐயா. எனது ஜீவன் மதிக்கவில்லை, ஒரு பொருட்டாய் நான் காணிக்கவில்லை. எனது ஜீவனை ஒரு பொருட்டாய் நான் காணிக்கவில்லை. எல்லாருக்கும் நான் எல்லாமானே, எல்லாருக்கும் நான் எல்லாமானே. அனைவருக்கும் நான் அடிமையானே, அனைவருக்கும் நான் அடிமையானே. உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். இந்த உடலும் உள்ளமெல்லாம் பெருமக்காகத்தான் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பெருமக்காகத்தான் ஐயா. எனது பேச்செல்லாம் உமக்காக, எமது செயல் எல்லாம் உமக்காக. எனது ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உமக்காக எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காகத்தான் ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். உங்களுக்காக தான்ப்பா, உங்களுக்காக தான். எதர்ச்சியா என் வாழ்க்கையில் நீர் எதை செஞ்சாலும் செய்வேன். என்னை நம்பி நீர் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் அதை செய்வேன். உடலும் உள்ளமெல்லாம் இந்த உடலோ விகதர பலகதர பரகதநாதியா சந்துர பலதியா கரபஸ்யா தரப கபல பரபல பரபா. ஆண்டவரிடத்தில் வாயை திறந்து ஒப்பு கொடுங்க. ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே, என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு, என்னை நம்பி நீர் ஏற்படுத்தின காரியங்கள், உம்முடைய பாரத்தை சுமக்கிறவனாக, இந்த சபையினுடைய பாரத்தை சுமக்கிறவனாக, இந்த தேசத்தினுடைய பாரத்தை சுமக்கிறவனாக, உமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறவனாக நீர் எங்களை மாற்றுங்கப்பா. இது லகுவானது. இந்த சிலுவை பாடுகளை நாங்கள் சுமக்கணும். இந்த பாடுகளினோட தான் நாங்கள் பரலோக ராஜ்யத்தை சுமக்க சேர்க்கணும். ஆண்டவரே, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது போல நாங்கள் சுமக்கணும்ப்பா. சிரேனே ஊரானாகிய சீமோனிடத்தில் நாங்கள் இதை கற்றுக்கொள்ளுகிறோமே. எதர்ச்சியாய் வந்த உம்முடைய பொறுப்புகளை செவ்வனே நிறைவேற்றினது போல இந்த நாட்கள் நாங்களும் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரோ. எங்களை நம்பி நீர் கொடுக்கிற பொறுப்புகளை எத்தனை இழப்புகள் மத்தியிலேயும் எத்தனை எதிர்ப்புகளின் மத்தியிலேயும் அதை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஷெதேரே பிகா துரபாகசே ரந்தரபாக தனமா ரியந்தரபஷே. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை பார்த்து, இந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா? என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் தான்,
என்னோடு கூட சாப்பிட்டவங்க நீங்க தான், என்னோடு ஊழியம் செஞ்சவங்க நீங்க தான். ஆனாலும் இருக்க வேண்டிய நேரத்தில் இல்லையே, நான் துன்பப்பட வேண்டிய நேரத்தில் நீங்கள் அதை பங்கெடுக்கலையே. ஆனால் இந்த 2 பேரும் ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த இயேசு யாருக்கு முதல்ல தரிசனமாகி இருப்பார், யாருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருப்பார்? இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனுக்கும் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. 500 பேருக்கு அதிகமானவரிடத்தில் இயேசு தரிசனமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. இவர் 2 பேர்கிட்ட தரிசனமாகாமல் இருந்திருப்பாரோ? தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்திருக்க மாட்டாரா? இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் அப்படி எதிர்பார்க்கிறார், உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். மகனே மகளே, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த பொறுப்பை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. உடைய பிள்ளைகள் மேல் அந்த கிருபை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் அந்த கிருபை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். உமக்காய் எழும்புவார்களாக. நல்ல ஆவி நிரம்பி ஜெபம், ஆவி நிரம்பி ஜெபம். ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக, ஒரு புதிய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவனுக்காக எழும்ப, அவர் பாரத்தை சுமக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக.